ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது சுண்டல் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து இதில் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இன்னும் ஒரு அரை மூடி தேங்காவை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுட்டு வேக வச்சுருந்த சுண்டலையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருந்ததையும் இதில் எடுத்து ஊற்றிட்டு இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான தூள்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் கறி மசால் தூள், அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுறோம். இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்பாத்திக்கும் சுண்டல் குழம்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.